இன்னைக்கு நல்லா கம கமன்னு ஒரு சூப்பரான முள்ளங்கி சாம்பார் நான் சொல்கிற மாதிரி செஞ்சு பாருங்க. டேஸ்ட் அவ்வளோ சூப்பராக இருக்கும். இந்த சாம்பார் வைக்கிறப்பவே அவ்வளோ வாசனையாகவும் இருக்கும். அது செய்யறதுக்கு ஒரு கப் துவரம் பருப்பை வாஷ் பண்ணிட்டு சேர்த்துக்கோங்க. இது கூடவே 5 பல் பூண்டு, ஒரு தக்காளி பழம் சேர்த்துக்கலாம். 1/2 ஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கோங்க. ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். 1/2 ஸ்பூன் பெருங்காயத்தூள் சேர்த்து கொஞ்சம் பருப்பு முழுகிற அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ உப்பு சேர்த்து மூடி போட்டு ஒரு 3 விசில் வச்சு எடுத்துக்கோங்க. இப்போ தாளிப்புக்கு வானலில் 2 ஸ்பூன் எண்ணெய், 1/2 ஸ்பூன் கடுகு, 1/2 ஸ்பூன் சீரகம், ஒரு 5 காஞ்ச மிளகா, ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. இப்போ ஒரு வெங்காயத்தை கட் பண்ணி சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இது கூடவே ஒரு தக்காளி பழமும் சேர்த்து அதையும் நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ 2 முள்ளங்கியை நான் கட் பண்ணி வச்சிருக்கேன். அதையும் இதோட சேர்த்து நல்லா ஒரு 5 மினிட்ஸ் எண்ணெயில் வதக்கிக்கலாம். இது கூடவே ஒரு ஸ்பூன் தனி மிளகாத்தூள், 1/2 ஸ்பூன் சாம்பார் பொடி இல்லைனா குழம்பு மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க. இப்போ சாம்பாருக்கு தேவையான அளவுக்கு உப்பு, 2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ இது மூடி போட்டு ஒரு 10 நிமிஷம் வேக வச்சு எடுத்துக்கலாம். காய் நல்லா வெந்ததுக்கு அப்புறம் பருப்பை மசிச்சுட்டு இதோட சேர்த்துக்கோங்க. கூடவே கொஞ்சமா புளி தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. கன்சிஸ்டன்சி பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு திக்கா இருக்கணும். லாஸ்ட்டாக கொஞ்சமா கொத்தமல்லி தழை போட்டுட்டு ஒரு 5 நிமிஷம் வேக வச்சு எடுத்தீங்கன்னா ஒரு அட்டகாசமான முள்ளங்கி சாம்பார் ரெடி. இது சாதம், இட்லி, தோசைக்கெல்லாம் டேஸ்ட் அல்டிமேட்டா இருக்கும். கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க.